ஹலோ, இன்னைக்கு நம்ம பேப்பர் வச்சு ஃப்ளார் பொக்கே பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளார் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கலர் பேப்பர். நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு 2 லிட் எடுத்துக்கோங்க. 2 லிட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். பெரிய லிட்டு வச்சு 2 இடத்துல சர்க்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன லிட்டு வச்சு ஒரு இடத்துல மட்டும் சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சர்க்கிள்ஸில் 8 பீசஸ் வரும். சின்ன சர்க்கிளில் 4 பீஸ் வரும். ஸோ எல்லாம் கட் பண்ண பிறகு இதான் என்னோட பீசஸ். நடுவில் மிட் பாயிண்ட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் சிங்கிளாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. இது எல்லா பேப்பர்ஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு நான் எங்கே க்ளூ அப்ளை பண்ணுறேனோ அங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் எட்ஜை அங்கே ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேப் ஷேப்பில் இது கிடச்சிருக்கும், சர்க்கிள்ஸ் கிடச்சிருக்கும். இதுதான் நம்ம பெட்டல்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். இது பெரிய சர்க்கிள், சின்ன சர்க்கிள். ஸோ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கம்பி எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட கம்பி எதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸ்டிக் எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர்லேயும் இல்லைன்னா அந்த ஸ்டிக்லேயோ இல்லைன்னா அந்த கம்பிலேயோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 சின்ன பெட்டல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபஸ்ட்டு அதை ஒட்டிக்கணும். அதுக்கு மேலே தான் பெரிய பெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுற்றி விட்டு நான் ஒட்டுறேன். ஏன்னா உள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே ரோஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் இது ஆப்போசிட் சைடில் இன்னொரு பெட்டலில் நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ சின்னது எல்லாமே நான் ஆப்போசிட் சைடில் நான் ஒட்ட போகிறேன். அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த பெரிய பெட்டல்ஸ் வச்சு நான் ஒட்ட போகிறேன். ஸோ ரேண்டமாக நீங்கள் அந்த கேப் இருக்க இடத்துல ஒட்டினாதான் அழகாக இருக்கும். ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் ஒட்டினா நல்லா இருக்காது. இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்திருக்கும். ரோஸோட அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்திருக்கும். இதுமே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் நான் இந்த பெரிய பெட்டல்ஸ் வச்சு ஒட்ட போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான், கீழே மட்டும் கம் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பெட்டல்ஸ்லேயும் கம் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒட்டியிருக்க பெட்டல்ஸ்லேயும் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கோங்க. இந்த பெரிய பெட்டல்ஸ் அதுக்கு பின்னாடி போகும், சின்ன பெட்டல்ஸ்க்கு பின்னாடி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரேண்டம் ஷேப்பில் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். எங்கெங்கே கேப் இருக்குதோ அங்கே நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த பெட்டல்ஸ் ஒட்டி. ஒட்டுறது பார்த்தீங்கன்னா கீழே பார்ட்டில் மட்டும் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக கம் போட்டுறாதீங்க.
பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லா பெட்டில் ஒட்டின பிறகு. அப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துகிட்டு நான் ஸ்டெம்மை வந்து ஸ்டெம்முக்காக வந்து அதை நான் ஒட்ட போகிறேன். இது நான் க்ரீன் பேப்பர் இல்லாதனால நான் வந்து ஒரு பேப்பரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பேப்பரை ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து லீஃபும் சரி, அந்த கீழே வரும் இல்லையா ரோஸ் பெட்டல் கீழே ஒரு க்ரீன் கலர் அந்த பெட்டல்ஸ் மாதிரி குட்டியாக, அதுவும் சரி நான் இதே பேப்பரில் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டிட்டேன். லீவ்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு லீவ்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், எவ்வளோ லீவ்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப்ஸில் லீவ்ஸ் கட் பண்ண போகிறேன். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2-3 பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி போட போகிறேன். நான் ஒரே டைமில் எனக்கு ஒரு 2 to 3 ஃப்ளார்ஸ் வந்து அட் அ டைம் எனக்கு கிடைக்கும். இது அந்த ஸ்டெம்மில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணியிருந்தேன், ரோஸ் ஃப்ளார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பொக்கே பண்ணுறதுக்கு நான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒரு செல்லோடேப் வச்சு டை பண்ணிக்கிட்டேன். இது செக்யூர் பண்ணுறதுனால நம்ம பொக்கே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலேயும் கீழேயும், ஸ்டெம்மில் மேலேயும் கீழேயும் நான் செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இது ஒட்டின பிறகு ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு நான் அதை கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் லீவ்ஸ் பண்ணலாம். லீவ்ஸ் வந்து நான் பெரிய லீவ்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் அப்படி க்ரீன் கலர் பேப்பர்ஸ் எடுத்து நான் அதில் ஷேப் வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். நீங்கள் இது வேணால் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ளார் மட்டும் வைக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்னில் நான் இப்போ ஒரு லீஃப் வரைகிறேன். அதே மாதிரி அதை கட் பண்ணுறேன். இந்த பெரிய லீஃப் வந்து நான் அந்த ரோஸ் ஃப்ளாருக்கு பின்னாடி சுற்றி வைக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இப்படி கட் பண்ணுறேன். கட் பண்ண பிறகு எட்ஜஸில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பாயிண்டடாக நான் கட் பண்ண போகிறேன். இதை பாயிண்டடாக கட் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்பில். கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த ஷேப்பு. ஓப்பன் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஸ்டேபிளாக லுக் கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த லீஃப்க்கு பின்னாடி ஒரு கம்பி வந்து நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் கம்பி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டிக் எதாவது இருந்துச்சுன்னா அதுவே நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த கம்பி தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர், க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்து அதையும் மேலே ஒட்டிக்கிறேன். இதை மாதிரி ஒரு 3 லீஃப் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளார்ஸை கவர் பண்ணுற மாதிரி சைட்ஸில் வந்து கவர் ஆகியிருக்கும். அது இந்த லீவ்ஸும் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு செல்லோடேப் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன் கீழே ஸ்டெம்மில். ஏன்னா அப்புறம் சாட்டின் ரிப்பன் நான் அதை ஸ்டெம்மில் சுற்றும் போது இது வந்து ஆடாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக.
நான் சில்வர் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்து நான் இந்த பேட்டர்னில் வந்து சுற்றுறேன். இந்த பேட்டர்னில் நான் சுற்றுறேன் சாட்டன் ரிப்பன் வச்சு. உங்களுக்கு எப்படி எந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நான் ஒரு செல்லோடேப் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடியாத இடத்துலையும் நான் ஒரு கம்மும் ஒட்டிட்டு ஒரு செல்லோடேப்பும் ஒட்டிக்கிட்டேன், க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவு ஷேப்காக நான் இப்படி ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னில் பண்ணி நடுவில் என்ன பண்ணிட்டேன், ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்கிட்டேன். ஸோ செக்யூர்டாக இருக்கும். ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணேன் அதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த போ வந்துட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 4 சாட்டன் ரிப்பன் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதோட எண்ட்ஸை வந்து த்ரெட்டை வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். செக்யூர் பண்ண பிறகு க்ளூ வச்சு நாங்கள் அங்கே ஒட்டிட்டேன். இது ட்ரை ஆன பிறகு இந்த போவை வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஸ்டிக் பண்ணேன். ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ எண்ட்ஸில் வந்து ஒரு பேட்டர்னுக்காக நான் சாட்டன் ரிப்பனை இந்த பேட்டர்னில் கட் பண்ணியிருக்கேன். இது பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ ஹோல்டர் எடுத்துக்கிட்டேன், இந்த பொக்கே ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் வச்சு ரேப் பண்ணிட்டேன். ஸோ எண்ட்ஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் உள்ளே ஒட்டிட்டேன். இது நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பொக்கே சும்மா அப்படி தான் வைக்க போகிறீங்கன்னா அப்படி கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டெம் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா வச்ச பிறகு இந்த ஸ்டெம்மை வந்து அதுக்குள்ளே வச்ச பிறகு பொக்கே இப்படி தான் இருந்தது. பார்க்க அழகாக இருக்கா? நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.